Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்க functions and formula செக்ஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது match function. இதுக்கு முன்னாடி பார்த்த lookup, VLOOKUP, HLOOKUP எல்லாமே நம்ம எந்த வேல்யூவை lookup பண்ண சொல்றோமோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு வேல்யூவை தான் நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அதுவே நமக்கு மேட்ச் அப்படின்னு சொல்றது நம்ம எந்த வேல்யூ லுக்அப் பண்ண சொல்றோமோ அது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? அதாவது ஏவ தேடு, இந்த இந்த இடத்துக்குள்ள நீ ஏவ தேடு அப்படின்னு சொன்னா ஏ அப்படின்றது 2வது பொசிஷன்ல இருக்கு, பி 3வது பொசிஷன்ல இருக்கு, டி 4வது பொசிஷன்ல இருக்கு, எஃப் 5வது பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நமக்கு அந்த பொசிஷனை தான் எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கும். எத்தனாவதா அது இருக்கு அப்படின்றத எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் மேட்ச். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வைல்ட் கார்ட்ஸ் இதுக்கு முன்னாடி HLOOKUP, லுக்அப் அண்ட் VLOOKUPல யூஸ் பண்ணாம வைல்ட் கார்ட்ஸும் நமக்கு இதுல யூஸ் பண்ணிக்கலாம். வைல்ட் கார்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி லுக்அப் பாக்குறப்போ அதை டீடைல்டா பார்த்துட்டோம். சரி, இப்ப மேட்சோட நமக்கு சின்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மேட்சோட சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன வேல்யூவை லுக்அப் பண்ணணும், எந்த டேபிள்ல லுக்அப் பண்ணணும், எக்ஸாக்டா பார்க்கணுமா இல்ல க்ளோசஸ்ட் மேட்ச் பார்க்கணுமா அப்படின்னு சொல்றதுதான். அதாவது எக்ஸாக்ட் மேட்ச் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துடும். எக்ஸாக்ட் மேட்ச் இல்ல அப்படின்னு சொன்னா நான் சின்னதா வேல்யூ பார்க்கணுமா இல்ல அதை விட பெரிய வேல்யூ எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம எக்ஸல் நமக்கு கேட்கும். அதுதான் நம்ம இங்க கொடுக்கறது. இந்த மேட்ச் டைப் அப்படின்னு சொல்றது நம்ம இங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 1 எடுத்துக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அதோட சின்ன வேல்யூ எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுத்துரும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இயர் பாஸ் அவுட் ஆனாங்க அப்படின்னு சொல்லாம ஒரு டம்மி டேட்டா எடுத்திருக்கோம். சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்பரை வச்சும் டெக்ஸ்ட் வச்சும் நம்ம பார்க்க போறோம். எப்பயுமே டெக்ஸ்டுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு தேடுறது பெட்டருங்க, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்ல நம்ம பிலோ அபவ் அப்படின்னு தேடினா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்துக்கலாம். சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த வேல்யூ தான் நீ லுக்அப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த மேட்ச் டைப்பை மட்டும் மாத்தி நமக்கு என்ன வருதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஒரு வாட்டி ஃபார்முலாவை நம்ம மறுபடியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். மேட்ச் கொடுத்துட்டு இதுதான் லுக்அப் வேல்யூ. ஓகேங்களா? லுக்அப் அரே அப்படின்னு சொல்றது நமக்கு நம்பர்ஸ் அப்படின்னா இதுல இருக்கு. ஓகேங்களா? சரி, மேட்ச் டைப் அப்படின்றது 1. கரெக்டுங்களா? ஓகே, இதை இப்படி கொடுக்க போறோம். இந்த E10 நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கான்ஸ்டன்ட் பண்ணிடுறேன். ஓகே, அதுவே நம்ம இதை டிராக் பண்ணி விட்டுடுறேன். ஓகேங்களா? டிராக் பண்ணிட்டு இந்த 1 மட்டும் 0ன்னு மாத்திக்கிறேன். இதுல போயிட்டு -1 அப்படின்னு மாத்திக்கிறேன். நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக. ஓகே, இப்ப நமக்கு 2003 அப்படின்றது இதுல எத்தனாவதா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, நமக்கு டேபிள் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த C8ல ஆரம்பிச்சு நமக்கு C12 வரைக்கும் வருது. சோ இந்த ப்ளூ கலர் தான் நம்பர் 1, ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்ப நமக்கு இந்த 2003 அப்படின்னு சொல்றது இதுல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குது பாருங்க. ஏன்னா நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம், 2003 அப்படின்றது இல்ல அப்படின்னு சொன்னா நீ பிலோ வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது 1 செலக்ட் பண்ணிருக்கோம். 1னா பிலோ அப்படின்னு அர்த்தம். அதை விட சின்ன வேல்யூவான 2002ஓட வேல்யூவை பார்த்துட்டு நமக்கு அதோட பொசிஷனான 4 கொடுத்துருக்கு. அதாவது 1 2 3 4 4th பொசிஷன்ல 2002 இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து நமக்கு இங்க 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதையே 0ன்னு தேடுறோம். 2003 அப்படின்றது இல்ல. சரி, ஓகே, -1 அப்படின்னு தேடுறோம். 2003ஓட ஒரு பெரிய வேல்யூவான 2004 இருந்தும் நமக்கு எரர் அடிக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம இத ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப நம்ம 1 மேட்ச் டைப் கொடுக்கறோமோ அப்போ நம்மளோட ரெஃபரன்ஸ் காலம், ரெஃபரன்ஸ் ரோ எதுவா இருந்தாலும் அது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். எப்போ நம்ம -1 கொடுக்கறோமோ மேட்ச் டைப், அப்ப நம்மளோட ரெஃபரன்ஸ் காலமோ ரெஃபரன்ஸ் ரோவோ நமக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். இப்ப நம்ம இந்த இடத்துல 1 கொடுக்கறப்போ நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிறதுனால கரெக்டா வந்துடுச்சு.
நம்ம -1 அப்படின்னு நீங்க கொடுக்கறச்ச இந்த காலம் நமக்கு டிசைனிங் ஆர்டர்ல இருக்கணும். இல்லாதால் நமக்கு எரர் அடிக்குது. சில நேரம் எரர் அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த 1ல நமக்கு இங்க எராட்டிக்கான டேட்டா, தப்பான டேட்டாவை நமக்கு எடுத்து கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எப்போ 1 கொடுக்குறோமோ அப்ப நம்மோட டேபிள் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல, அதாவது எந்த காலம் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிருக்கோமோ அது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கான்னு பாத்துக்கணும். -1 கொடுக்கறச்சு அது டிசைனிங் ஆர்டர்ல இருக்கான்னு பாத்துக்கணும். சரி, இப்போ நம்ம -1 வேல்யூ வரா மாதிரி செய்யலாம். இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இதை நம்ம இயர் மாத்தி டிசைனிங் ஆர்டர் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பாருங்க. நமக்கு கரெக்டா 2 அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா 2003 விட பெரிய வேல்யூவான 2004 அப்படின்றது நமக்கு 2வது பொசிஷன்ல இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு. அதுவே பிலோ அப்படின்னு சொல்லிட்டு 2003 விட 2 அப்படின்றது நமக்கு இங்க 3 இருந்தா கூட, அதாவது 3rd பொசிஷன்ல இருந்தா கூட நமக்கு 5ன்னு ஒரு எராட்டிக் டேட்டாவை கொடுத்தது. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், 1 அப்படின்னு சொன்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வச்சிடணும். -1 அப்படின்னு கொடுக்கணும்னா டிசைனிங் ஆர்டர்ல வச்சிடணும். அவ்வளவுதாங்க. அடுத்தது நமக்கு டெக்ஸ்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு எப்பயுமே பெட்டர் அப்படின்றது எக்ஸாக்ட் பார்த்துடணும். ஆனா இது ஏபிசிடி அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல பிலோ அபவ் அப்படின்றது நமக்கு இங்க எக்ஸாம்பிளா நான் எடுத்திருக்கேன். அது நமக்கு இங்க ஓரளவுக்கு ஒர்க்கும் ஆகும் பாருங்க. இப்ப நம்ம சியை தேடுன்னு சொல்லியிருக்கோம். சி அப்படின்னு சொல்றது நம்மளோட இந்த டேட்டால இல்ல. அதனால இங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? முன்னாடி மாதிரியே நான் இங்க உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். மேட்ச் சி, இங்க என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை தான் நீ தேடணும். எங்க போய் தேடணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தேடணும். மேட்ச் டைப் அப்படின்றது நான் 1 0 -1 டைப் பண்றதுக்கு பதிலா ரெஃபர் பண்ணிடுறேன். இங்க போய் ரெஃபர் பண்ணிக்கோன்னு பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இதை கான்ஸ்டன்டா வச்சிடுறோம். டேபிளையும் கான்ஸ்டன்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இதை டிராக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு ரெஃபரன்ஸ் இங்க இருக்கு. ஓகேங்களா? இதுல பார்க்கணும் -1 அப்படின்றத எடுத்துக்கணும். சரி, இப்போ நமக்கு சி அப்படின்றது நம்மளோட காலம்ல இல்ல. இப்ப மறுபடியும் இப்ப நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் இதை -1 கொடுக்கிற பட்சத்துல நம்மளோட ரெஃபரன்ஸ் காலமான பி காலம் அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா இதை அசெண்டிங் ஆர்டர்ல வச்சிடலாம். சரிங்களா? A to Z வச்சுட்டு அசெண்டிங் ஆர்டர்ல வச்சுட்டு நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஏ கொடுக்கலாம். அப்ப நமக்கு தெரியும் ஏவோட வேல்யூ பார்த்துட்டு அதோட பொசிஷனான 2 எடுத்துட்டு வந்து நமக்கு எக்ஸாக்ட்லியும் இதுலயும் ஆக்சுவலா கொடுத்துடுச்சு. சரிங்களா? சரி, இப்ப நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 2 அப்படின்னு எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுத்துடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த இல்லாத வேல்யூவான சியை கொடுக்க போறோம். சி கொடுத்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், பிலோ அப்படின்றச்ச, அதாவது 1 அப்படின்னு கொடுக்கறச்சு அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. சியை விட சின்னதுன்னு பார்த்தா பி, அதை தேடுது, 3வது பொசிஷன்ல இருக்குன்னு எடுத்து வந்து கொடுத்துருச்சு பாருங்க. சரிங்களா? அதுவே -1 அப்படின்னு சொன்னா நமக்கு அதை விட பெரிய வேல்யூவான டியை தேடி இருக்கணும். அது ஆக்சுவலா நமக்கு 1 2 3 4 4th பொசிஷன்ல இருக்கு. ஆனா இது 1 அப்படின்னு எராட்டிக் டேட்டா கொடுத்துருக்கு. சரி, இப்ப நம்ம இதை டிசைனிங் ஆர்டர்ல மாத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த -1 போட்டிருக்கிறது கரெக்டா ஒர்க் ஆகும். போட்டுட்டு ஓகே கொடுத்து பாருங்க. நமக்கு இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா 3 அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா டி அப்படின்றது 3rd பொசிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? இவ்வளவுதான். சோ இப்ப நம்ம இதை சமரைஸ் பண்ணிக்கலாம். சமரைஸ் என்ன பண்ண போறோம், மேட்ச் அப்படின்னு சொல்றது நமக்கு மேட்சிங் வேல்யூ கொடுக்காது. ஆனா அது மேட்சிங் வேல்யூ எங்க இருக்கோ அதோட பொசிஷனை தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது இது. இந்த வைல்ட் கார்ட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்றப்போ, டெக்ஸ்ட் யூஸ் பண்றப்போ. மேட்ச் டைப் அப்படின்றது நம்ம 1 0 -1 கொடுத்துக்கலாம். 1 அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா அதை விட பிலோவா இருக்க ஒரு நியரஸ்ட் வேல்யூவை கொடுக்கும். 0 அப்படின்றது எக்ஸாக்ட் வேல்யூ எங்க இருக்கோ அதோட பொசிஷனை கொடுக்கும். -1 அப்படின்னு சொல்றது நமக்கு எந்த வேல்யூ தேடுறோமோ அதோட பெரிய வேல்யூவோட பொசிஷன் எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 1 கொடுக்கறப்போ ரெஃபரன்ஸ் காலம்
அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும், -1 கொடுக்குறப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும், 0 கொடுத்தா எந்த ஆர்டரும் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே. இந்த மேட்ச் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.